தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ எல்லா மாணவர்களுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது. பட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. இன்னும் லாஸ்ட் டேட் வந்து எவ்வளோ அப்படின்றது நமக்கு கொடுக்கல. பட் லாஸ்ட் டேட் அப்படின்றது அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதற்கு இடையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நீட் மார்க் மட்டும் தான் உங்களால் என்டர் பண்ண முடியாது. மற்றபடி இது எல்லாமே நீங்கள் உங்களால் வந்து இன்புட்டை கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பாஸ்வேர்ட்லாம் எப்படி செட் பண்ணணும், என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது, எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்ற அனைத்து விதமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெமோவாக நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் போடும்பொழுது இதை செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தவறு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இதை பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன டாக்குமெண்ட்டை நம்ம கையில் வச்சுக்கணும், என்னென்ன இதெல்லாம் விவரங்கள்லாம் நமக்கு தேவை. இது எல்லாமே தயார் நிலையில் தயாராக ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரே ரெக்வஸ்ட் என்ன, தயவு செஞ்சு இங்கே அப்ளை பண்ணும்பொழுது மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட டெஸ்க்டாப்லேயே லேப்டாப்லேயே அப்ளை பண்ணுங்கள். அல்லது ஒரு காமன் சர்வீஸ் சென்டருக்கு போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். தவறு இல்லாமல் செய்யணும்னா இது கரெக்டாக செய்யணும். சரிங்களா? இப்போ நம்ம டெமோ வீடியோ பார்க்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் தவறாமல் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறீங்க. www.tnmedicalselection.org இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து யூஜி கோர்சஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு உள்ளே போனீங்கன்னா எம்பிபிஎஸ்ன்னு வரும். அந்த எம்பிபிஎஸ்ஸை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே போயிடலாம். அப்படின்னா சைடில் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் ஹியர் டு அப்ளை எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் வருது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அது மேலே இருக்கிறது நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த லைன் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே போயிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாம் இன்புட் எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரீங்க. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது அதில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நான் இந்த வீடியோக்கு உள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ அப்போ ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு உள்ளே மட்டுமே போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து யார் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தோன்னே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உள்ளே போகிறீங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட் கோட்டாலாம் சீட்டு கிடைக்காது, மார்க் வந்து எனக்கு ரொம்ப கம்மி, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டுமே அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ 2 அப்ளிகேஷன் தனித்தனியாக நீங்கள் போட வேண்டியது கிடையாதுன்றதுக்காக கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே போயிட்டு அதிலே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபீஸ் ரூ. 500 வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரூ. 1000 1500 பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் உங்கள் ப்ராசஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் கோட்டா அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுதான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் இப்போ யாருமே பண்ணியிருக்க மாட்டீங்க ரிஜிஸ்ட்ரேஷன், அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே வந்து அங்கே டிக் மார்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. கீழே டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு பேஜ் தான் வருது. இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. இது அப்ளிகேஷன் நம்பர் டிஃபால்ட்டாக வந்துடும் மேலே. ஸோ குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன, +2 +1 என்னன்றது அங்கே கொடுத்துருங்க. குவாலிஃபையிங் இயர் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, 2026 2025 அந்த மாதிரி. வெதர் நீங்கள் +1 பாஸ்டா ஆர் +1 ஃபெயில்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்டு. நியூ பாஸ்வேர்டு உங்கள் பேர், உங்கள் லெட்டரோட ஒரு 4 நம்பர் கொடுங்க. கண்டினியூ உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, மறக்காமல் இருக்கும் அதுக்காக. ஸோ கிரியேட் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்றீங்க. அப்புறம் கேண்டிடேட் ஆஃப் த நேம் ஆஃப் த கேண்டிடேட், இது வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி பேரை கொடுத்துடணும். உங்கள் ரைட் சைடில் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய +2 மார்க் ஷீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, லாகின் ஐடி வந்து நீங்களே கிரியேட் பண்ணணும். அது வந்து ஒரு 8 டிஜிட் வர மாதிரி ஏதாவது உங்கள் பேரோ
பேருக்கு அப்புறம் வந்து வேற ஏதாவது 1, 2, 3 வர மாரியோ, அல்லது 4 லெட்டர் பேரு, அதுக்கப்புறம் 1, 2, 3 அந்த மாரி ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸு, அதுக்கப்புறம் இங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அதே பாஸ்வேர்ட கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, நீங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துடுங்க. சப்மிட் குடுத்த உடனே, நீங்க என்ன மொபைல் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ ஓடிபி ஸோ ஆ ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது வந்துரும். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட் என்ன பேர் குடுத்து அந்த பேர் வந்துரும். ஸோ ஸ்டூடண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் வந்துருது. அடுத்தது அதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துரும். ஸோ நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் நேம் ஆஃப் த மதர். அம்மா பேரு, அப்பா பேரு குடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஸ்டூடண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், சாரி பிளேஸ் ஆஃப் பர்த், ஸ்டூடண்ட்டோடைய பிளட் குரூப் என்ன அப்படின்றதையுமே அந்த இடத்துல குடுத்துடணும். ஸோ ரைட் சைட்லயும் அதே மாரி நேஷனாலிட்டி இந்தியனா என்னன்றத குடுத்துடணும். நேஷனாலிட்டி வந்து சாரி நேட்டிவிட்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். உங்க நேட்டிவிட்டி என்னவோ அது அங்க இடத்துல குடுத்துருங்க. ஜெண்டர், ரிலிஜன் இது 2மே ஃபில் பண்ண போறீங்க. கம்யூனிட்டி என்ன? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அந்த மாரி கம்யூனிட்டி அங்க குடுத்துருங்க. கேஸ்ட் என்ன? கேஸ்ட் நேம் என்ன? நீங்க என்ன இங்க எம்பிசின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா, அது என்ன கேஸ்ட்? நீங்க அந்த மாரி என்ன செலக்ட் பண்ண அந்த கேஸ்ட் நேம் இங்க குடுத்துக்கங்க. ஆதார் நம்பர் கரெக்ட்டா குடுங்க. அதுல தவறு இல்லாம. அதுக்கப்புறமா வந்து ஆதார்ல இருக்கிற பேர் என்ன? எந்த மாரி பேர் இருக்கோ அந்த பேர வந்து இங்க குடுத்துருங்க. ஆதார்ல இருக்கிற மாரியே பேர குடுத்துறணும். ஸோ அடுத்து கீழக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட் எந்த இஷ்யூல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்ன? இஷ்யூயிங் அத்தாரிட்டி யாரு? எந்த எந்த டேட்ல இஷ்யூ பண்ணாங்க? இது எல்லாமே இங்க ஃபில் பண்ணுங்க. இதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல வந்துருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ். இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து உங்களுடைய ஃபுல் வீட்டுடைய அட்ரஸ் குடுங்க. சில பேர் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறையாவும், பெர்மனன்ட் அட்ரஸ் வேறையாவும் இருக்கும். அந்த மாரி இருந்தாலும் தனித்தனியாவும் குடுக்கலாம். இல்ல கம்யூனிட்டி அட்ரஸ் வந்து ஒரே அட்ரஸ் தான், பெர்மனன்ட் அட்ரஸும் ஒண்ணு அப்டின்னா, கம்யூனிட்டி அட்ரஸ மட்டும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு, இந்த இடத்துல சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத நீங்க டிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இங்க வந்து ஃபில் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வில்லேஜ் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஸ்டேட் என்ன, அது எல்லாமே குடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா? அல்லது ஐஆர்டி வார்ட் கோட்டா உங்களுக்கு இருக்கா? தென் எக்ஸ் சர்வீஸ் மேனா? இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. எஸ் குடுத்தீங்கன்னா, அதனோட சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்பாங்க. அத நீங்க குடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. அடுத்த பேஜ்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இது ரொம்ப முக்கியமானது. ஸ்டடீடு 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த எல்லா வருஷமும் நீங்க தமிழ்நாட்ல தான் படிச்சீங்களா? அப்படின்னா எஸ். இல்லன்னா நோ அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. அதே போல வந்து ஸ்டடீடு 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்குமே நீங்க தமிழ்நாடு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோனா நோன்னு குடுங்க. ஏன்னா இந்த 7.5% ரிசர்வேஷன்ல வரவங்கலாம் வந்து அத குடுப்பாங்க. அத பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழ வந்து இயர் ஆஃப் பாசிங். எந்த வருஷம் நீங்க வந்து +2 படிச்சீங்க? எல்லாமே +2 இன்ஃபர்மேஷன் தான் குடுக்கணும். 10த் குடுத்துற போறீங்க. +2 இன்ஃபர்மேஷன்ல எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க? 2025னா 2025, 25, 25 எல்லாத்துலயும் குடுங்க. அதாவது இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 6வது எந்த வருஷம் படிச்சீங்க? 7வது எந்த வருஷம்? 8வது எந்த வருஷம்? 9வது எந்த வருஷம்னு ஒரு வருஷத்தையும் குடுங்க. இயர் ஆஃப் பாசிங். அதேபோல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அந்த ஸ்கூல் பேரு வேற வேற இருந்தாலும் பரவால்ல. பிரைவேட்டா இருந்தாலும், கவர்ன்மென்ட்டா இருந்தாலும் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டைப் கவர்ன்மென்ட்டா, எய்டடா அந்த மாரி விஷயங்கள குடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்கன்றதையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டேட்டஸ் என்னன்றது. இது எல்லாமே நீங்க எந்த ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அடுத்து உங்க +2 மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர். அதாவது நீட் அப்ளிகேஷன் போட்டீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பர். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் நீட் வந்து எத்தன அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்றவங்களா இருந்தா 1, செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்றவங்களா இருந்தா 2. அதாவது ரிப்பீட்டரா இருந்தா 2 அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் யுஜியோடைய எக்ஸாமினேஷன் பிளேஸ் எந்த இடத்துல நீங்க நீட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்றதையும் குடுத்துருங்க. தென் வந்து இந்த இடத்துல வந்து என்ன குடுத்துருக்காங்க? கோச்சிங் சென்டர்ல படிச்சீங்களா? இல்லையா? எஸ்ன்னா எஸ், நோனா நோ. சரிங்களா? அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க அங்க என்ன குடுத்துருக்கீங்க அதெல்லாம் கீழ ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆ குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடீட் பிளேஸ் எந்த இடத்துல குவாலிஃபை ஆனீங்க அப்படின்ற விஷயங்களையும் அங்க இந்த இடத்துல குடுத்துருங்க. குரூப் கோடு முக்கியமா குடுக்கணும். அந்த குரூப் கோட நீங்க உள்ள போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க சர்டிஃபிகேட்லயே இருக்கும் குரூப் கோடு. அந்த குரூப் கோடு குடுத்துருங்க. குவாலிஃபையிங் இயர் அது எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டா அது எல்லாமே வந்துருது. ஸோ ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட்
இதெல்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, மார்க்ஸ் டீட்டெயில என்ட்ரி பண்ணணும். +2ல இங்கிலீஷு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்துலயும் வந்து எவ்வளோ எவ்வளோ மார்க் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணணும். நான் சும்மா டெமோக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் குடுத்து ஒரு டெமோக்காக நான் குடுத்துருக்கேன். ஸோ இதே தான் குடுக்கணும்னு கிடையாது. உங்க மார்க் ஆக்சுவல் மார்க் என்ன? டோட்டல் மார்க் என்ன? ஆக்சுவல் மார்க் எவ்வளோ நீங்க எடுத்தீங்க அப்படின்ற விஷயங்கள இந்த இடத்துல குடுங்க. இது ஒன்லி ஃபார் டெமோக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக குடுத்துருக்கேன். அடுத்தது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். உங்க மதர் டங் என்னன்றது குடுத்துருங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் என்னவோ அது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது. தென் வந்து பேரண்ட்டுடைய ஆக்குபேஷன் என்ன? ஆனுவல் இன்கம் என்ன பேரண்ட்டோட? இது வந்து சில விஷயங்கள் இருக்கு. பேரண்ட்டுடைய ஏன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்லாம் வந்து வருஷத்துக்கு ரூ. 2,50,000 குறைவா இருக்கிற மாரி நீங்க அங்க குடுத்தீங்கன்னு சொன்னா, அதற்குரிய சர்டிஃபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்லேருந்து எக்செப்ஷன் வரும். ரைட்டுங்களா? அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கறாங்க. அதனால கொஞ்சம் கரெக்ட்டா குடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, ரெசிடென்ஸ் அ சர்டிஃபிகேட்டுடைய நம்பர். ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் குடுத்துருங்க. அடிஷனல் டீட்டெயில. தென் சிட்டி எந்த சிட்டி அந்த டீட்டெயிலும் குடுங்க. இது எல்லாமே நீங்க குடுத்துட்டு, கிராஜுவேஷனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லையான்னு கேட்கறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு குடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் குடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போறோம். ஸோ இது இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல தான் நான் சொன்னது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணது வந்து இப்போ எம்பிபிஎஸ்க்கு கவர்ன்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஐ அம் ஆல்சோ வில்லிங் டூ அப்ளை ஃபார் மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இத நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாவும் இதுல சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நீங்க ரூ. 500 தான் கட்டுற மாரி இருக்கும். இத நீங்க டிக் பண்ணீங்கன்னா, கூட ஒரு ரூ. 1000 சேர்த்து ரூ. 1500 மேனேஜ்மென்ட் கோட்டா அண்ட் கவர்ன்மென்ட் கோட்டா 2த்துக்குமே இந்த இடத்துல நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுதான் முன்னாடி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. ஸோ இல்ல இத இத டிக் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா, கவர்ன்மென்ட் கோட்டாக்கு மட்டும் தான் எலிஜிபிள் ஆவீங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் தனியா மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஒரே டைம்ல 2மே பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன குடுத்துருக்காங்க. அடுத்தது ரீஃபண்ட் முக்கியமா ரீஃபண்ட் பேங்க் அக்கவுண்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா ரீஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு நமக்கு மைண்டுக்கு வர்றது அந்த ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அந்த நீட் எக்ஸாமினுடைய ரீஃபண்ட் வந்து கேட்கறாங்க. அதனுடைய ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நிச்சயமா அது கிடையாது. இது என்ன அப்படின்னா, நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்டுவீங்க இல்லையா? அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா திரும்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எந்த அக்கவுண்ட்க்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க டீட்டெயிலா குடுக்கணும். சரிங்களா? அதுதான் இது. ஸோ அடுத்தது வந்து இங்க வந்து பேரு, அக்கவுண்ட் நம்பர், கன்ஃபர்ம் அக்கவுண்ட் நம்பர் இந்த டீட்டெயில் எல்லாமே குடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் குடுத்து டீட்டெயிலா ஃபில் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்க. ஸோ பேங்க் இதே தான். நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் குடுக்குறீங்களோ, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இங்க வந்துரும். இது எல்லாமே வந்து டெமோ தான் இது. நீங்க இத பார்த்து வொரி பண்ண தேவையில்ல. கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் நீங்க குடுத்துக்கங்க. ஸோ கடைசியா இன்னொரு முக்கியமானது என்னன்னா, அடுத்தது இதுதான். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். உங்க ஃபோட்டோவ அப்லோட் பண்ணணும். என்னென்ன ஃபோட்டோ? 1 உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். தென் வந்து லெஃப்ட் ஹேண்டுடைய தம்ப் இம்ப்ரஷன் வைக்கணும். இது எல்லாமே ஃபோட்டோவா எடுத்து நீங்க ஆட் பண்ணணும். சரிங்களா? அது முக்கியமா கவனிச்சுக்கங்க. ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வருது. ஒரு சிக்னேச்சர் வருது. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் வரும். அடுத்தது வந்து இங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்க நீங்க அப்லோட் பண்ணணுங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, ப்ள அதுக்கப்புறம் வந்து அதாவது +2 மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டுன்னு குடுத்துருக்காங்க. 2ம் ஒண்ணு தான். நீங்க செகண்ட் ஒண்ணு விட்டுட்டு, தேர்ட் ஒன்ல நீங்க செலக்ட் ஃபைல் போய் அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்றது. நியூஜியோடைய நீட் யூஜியோடைய அட்மிட் கார்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த அட்மிட் கார்டு. கேண்டிடேட்டுடைய ஆதார் கார்டு. அங்க ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் கம்பல்சரி நீங்க பண்ணணும். ரெட் கலர் குடுக்காதது கம்பல்சரி பண்ணணும்னு இல்ல. பட் இருந்தாலும் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்லோட் பண்ணியே வச்சிருங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, டேட் ஆஃப் பர்த் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நெசசரி இல்ல. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நல்லது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணணும். இதுல கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே கம்பல்சரி நீங்க வந்து பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே சேர்த்து அப்ளை பண்ணணும். இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் என்ன போகும்னா பேமெண்ட்க்கு உள்ள போயிடும். பேமெண்ட் நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாவ டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ரூ. 1500 சேர்த்து கட்டணும். அத டிக் பண்ணலனா ரூ. 500 மட்டும் கட்டணும். கட்டிட்டு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அப்படியே வெயிட் பண்ண வேண்டியது தான். அடுத்த ப்ராசஸ் என்னன்றத திரும்ப நான் வீடியோல குடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டே வரீங்க. நடுவுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூ ன்னு குடுக்குறீங்க இல்லையா? எது வரைக்கும் செஞ்சு முடிச்சிருக்கீங்களோ,
நடுவுல சம்டைம் வந்து ஏதோ ஒரு வொர்க் வருது, நடுவுல விட்டுட்டு போறீங்கன்னா, நீங்க அப்படியே சேவ் அண்ட் கன்டின்யூ பண்றீங்கல்ல, எது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கீங்களோ, அது வரைக்கும் அப்படியே இருக்கும். திரும்ப உள்ள போனீங்கன்னா, எடிட் அப்ளிகேஷன் போயிட்டு, எதுலருந்து கன்டின்யூ விட்டீங்களோ, அதுலருந்து மறுபடியும் கன்டின்யூ பண்ணிக்கலாம். இதுக்குள்ள போனீங்கன்னா, பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லாக் அவுட்னா கம்பல்சரி எல்லாருமே செஞ்சு முடிச்சுட்டு, லாக் அவுட் பண்ண மறக்காதீங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள மறக்காம நீங்க பார்த்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 பேஜ்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ.